அஸ்ஸலாமு அலைக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: யூதச் சிறுவன் இப்னு சய்யாதை நோக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவுடன் சென்றபோது அவர்களுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். பருவ வயதை நெருங்கிவிட்டிருந்த இப்னு சய்யாத் பனு மக்காலா குலத்தாரின் மேட்டுப்பகுதியில் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கையால் தட்டுகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் வந்திருப்பதை அவன் உணரவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம், நான் தான் இறை தூதர் என நீ உறுதி கூறுகின்றாயா என கேட்டார்கள். இப்னு சய்யாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோட்டமிட்டுவிட்டு, நீர் எழுத படிக்க தெரியாதவர்களின் நபி என நான் உறுதி கூறுகின்றேன் என்று சொன்னான். பிறகு இப்னு சய்யாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் அல்லாஹ்வின் தூதர் என நீர் உறுதி கூறுகின்றீரா என கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் கேட்காமல் அவனை விட்டுவிட்டு, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்பியுள்ளேன் என கூறினார்கள். பிறகு உன் நிலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என கேட்டார்கள். அதற்கு இப்னு சய்யாத், எனக்கு மெய்யான செய்திகளும் சில சமயம் பொய்யான செய்திகளும் உதிக்கின்றன என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு இப்பிரச்சனையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு, நான் உனக்காக ஒன்றை மனதில் மறைத்து வைத்துள்ளேன், அது யாது என கேட்டார்கள். அப்போது நபியவர்கள் அத்-துகான் எனும் 44வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள். அதற்கு இப்னு சய்யாத், அது அத்-துகான் என்பதை துக் என அரைகுறையாகச் சொன்னான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தூர விலகிப்போ, நீ உனது எல்லையை தாண்டிவிட முடியாது என்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னை விடுங்கள், இவனது கழுத்தை வெட்டிவிடுகிறேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் தஜ்ஜாலாக இருந்தால் இவனை கொல்லும் பொறுப்பு உமக்கு கொடுக்கப்படவில்லை. இவன் அவனாக இல்லையெனில் இவனை கொல்வதில் உமக்கு எந்த பலனும் இல்லை என கூறினார்கள். பின்னர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு சய்யாத் இருக்கும் பேரீச்சம் தோட்டத்திற்கு சென்றனர். இப்னு சய்யாத் தம்மை பார்த்துவிடும் முன் ஒளிந்திருந்து அவனிடமிருந்து எதையேனும் செவியேற்க வேண்டும் என நபியவர்கள் திட்டமிட்டார்கள். அங்கு இப்னு சய்யாத் ஒரு பூம்பட்டுப் போர்வையை போர்த்திக்கொண்டு எதையோ முணுமுணுத்தபடி படுத்திருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அப்போது இப்னு சய்யாதின் தாய், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச மரங்களிடையே ஒளிந்து ஒளிந்து வருவதை பார்த்துவிட்டார். உடனே இப்னு சய்யாதிடம், சாஃபியே, இது அவனுடைய பெயர், இதோ முஹம்மத் வந்துவிட்டார் என்று கூறியதும் இப்னு சய்யாத் குதித்தெழுந்தான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண் அவனை பேசவிட்டிருந்தால் அவன் தனது நிலையை வெளிப்படுத்தியிருப்பான் என கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1354, 1355, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.